ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன் இசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு. சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நம் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீயப்பதியான எம்பெருமானின் முக்கிய அவதாரங்கள் 10. நிறைய அவதாரம் எடுத்திருக்க, ஆனால் அதை கண்டென்ஸ் பண்ணி 10 அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் பாடியிருக்கார். மீனோடு ஆமை கேழல் அரி குரலாய் முன்னுவி ராமனாய் தானாய் பின்னுவி ராமனாய் தாமோதரனாய் கல்கியும் ஆனான் அப்படின்னு பாடியிருக்கார். இங்கே எங்கே ராமாவதாரமே வரவே இல்லையே, ராமனை பற்றியே போடலையே அப்படின்னா, முன்னுவி ராமன் முதல்ல பரசுராமர் தானாவே தோன்றிட்டாராம். அதனால் தானாயின்னு வார்த்தை போட்டு ராமரை போட்டுட்டு பின்னுவி ராமனாய் பலராமன், அது அவரை சொல்லப்படுறது இந்த இடத்துல. இப்படி அவர் கண்டென்ஸ் பண்ணி சுருக்கி சொல்லியிருக்கார் 10 அவதாரம்னு. திருப்பாவையுடைய காட்சியில் 2வது காட்சி இன்னைக்கு பூர்த்தியார். இந்த தோழியை அம்மனாய் அப்படின்னு அழைக்கிறார்கள். அம்மனாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நோன்பு நோற்று அடைய வேண்டிய பலனை இந்த தோழி பெற்றவள் போல கிடைச்சாச்சான். இவளுக்கு நோன்பு நோற்று என்ன பலன் கிடைக்கணுமோ அந்த பலன் கிடைச்சிடுத்தான். அதனால விலட்சணமாக இருக்கா. அதனால இவளை அம்மன்னு சொல்லுவோம் இல்லையா, அம்மனாய்ங்கிறது அம்மன், அம்மா அப்படின்னு அம்மன்னு இவளை புகழறா நம்ம ஆண்டாள். நாமும் அவளை புகழுவோம். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்றப்பறைதரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள் குற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலோர் எம்பாவாய். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய், நோன்பு நோற்று சொர்க்கங்கிற பலனை அடைஞ்சவ மாதிரி ஆனந்தமாக இவள் படுத்துட்டுருக்காளாம். சொர்க்கங்கிறது என்ன அப்படின்னா இந்திரலோகம் இல்லை, எங்கே போனால் நமக்கு மறுபிறவி இல்லையோ அந்த இடம்தான் சொர்க்கம். தொண்டரடிப்பொடியாழ்வார் கூட திருமாலைங்கிற பிரபந்தத்தில் இதே தான் சொல்கிறார். பச்சைமா மலை போல் மேனி பவழவாய் கமலச் செங்கண் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய், இந்த சுவை வேண்டாம். இந்திரலோகம் ஆளும், இந்திரலோகம் போனாலும் எனக்கு வேண்டாம். அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே, இங்கேயே எனக்கு அந்த வைகுண்டமும் வேண்டாம் சொர்க்கமும் வேண்டாம். இச்சுவை தவிர யான் போய், இந்த சுவை தான் இங்கே இருக்கிற இந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற இந்த சுவை, ஒன்றை சேவிச்சுருக்கிற சுவை தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறார் அவர். வனவாசத்துக்கு கிளம்புறார்கள் ராமரும் சீத்தையும். அப்போது நான் தான் சொன்னேனே, ராமர் வீரான் அவளை ரொம்ப தடுக்கிறார், வர வேண்டாம் அப்படின்லாம். அப்படி சொல்கிற போது, காடுன்னா ரொம்ப கஷ்டப்படணுமா, நரகமாக இருக்கும், நீ வரவேண்டா அப்படின்னு. உடனே பிராட்டி கேட்டா, சொர்க்கம்னா என்ன, நரகம்னா என்ன, அதை சொல்லுங்கோ முதல்ல அப்படின்னு சொன்னான். சீதா பிராட்டிக்கு சொர்க்கம்னா என்ன நரகம்னா என்னன்னு சொல்ல போகிறார் ராமர். சொர்க்கம்னா என்ன நரகம்னா என்னன்னு சொல்லுங்கோ அப்படின்னா சீதா பிராட்டி. அதுக்கு ராமபிரான் சொல்கிறார், ஒரு ஜீவன் சொர்க்கம் போனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாமா, நரகம் போனால் அங்கே நிறைய வேதனைகள் கஷ்டப்படணும் அப்படின்னு சொன்னார். சொர்க்கம் நரகம்ங்கிற டெஃபினிஷனே உங்களுக்கு சொல்ல தெரியலையே அப்படின்னு விட்டா பிராட்டி.
எல்லாருக்கும் சொர்க்கமும் நரகமும் ஒரே மாதிரி இருக்காது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நான் சொல்கிறேன் சொர்க்கம்னா என்னன்னு, உம்மோட சேர்ந்து இருந்தால் எனக்கு அது சொர்க்கம் அப்படின்னா. யஸ்த்வயா சகச ஸ்வர்கோஹோ அப்படின்னு சொல்கிறார். உம்மை விட்டு பிரிஞ்சு இருந்தால் அது எனக்கு நரகம். நிறையோ யஸ்வயா வினா, நிறையோ அப்படின்னா நரகம். உம்மை விட்டு பிரிஞ்சு இருந்தால் தான் எனக்கு நரகம் அப்படிங்கிறார். உம்மை விட்டு பிரிஞ்சாதான் நாடே சுடும், நின் பிரிவினும் சுடுமோ காடு. அதனால் எனக்கு கூடி இருந்தால் தான் காடும் நம்மளை என்ன பண்ணும், வாழ்த்தும். அதனால் இதுதான் சொர்க்கம் நரகம்ங்கிற டெஃபினிஷனை ரொம்ப அழகாக பிராட்டி சொல்லிட்டா ராமச்சந்திரமூர்த்திக்கு. சொர்க்கம் வரை புகக்கூடிய ஆற்றல் பெற்றவர் யார் அப்படின்னா நம்ம ஆஞ்சநேயர். சொர்க்கம் வரை எல்லா இடத்துக்கும் போகக்கூடியவர். குழந்தையாக இருக்கிற போது, சின்ன குழந்தையாக இருக்கிற போது வானத்தில் ஏதோ செகப்பாக இருந்துதான். அந்த செகப்பாக இருக்கே அது என்னது, சூரியன்னு அவர் குழந்தைக்கு தெரியல. சூரியனை போய் பார்க்கறதுக்காக, அது சூரியன் ஆனால் இது நினச்சிட்டு இருக்கே ஏதோ சாப்பிட்றதுக்கு ஆப்பிள் பழம் மாதிரி இருக்குது சிகப்பா அப்படின்னு நினச்சிட்டு அது கிட்டக்க போயிடுது, ரொம்ப கிட்டக்க போயிடுது. அந்த சமயம் குழந்தைய இந்திரன் என்ன பண்ணிட்டான், வஜ்ராயுதத்தினால தாவாங்கட்டையில் அடிச்சு விட்டான். அடித்த உடனே ஹனு, அதாவது தாவாங்கட்டை என்ன ஆகிடுது, வீங்கி போயிடுது. அந்த தாவாங்கட்டை வீங்கி போயிடுத்து. தாவாங்கட்டையில் அடித்ததுனால அந்த தாவாங்கட்டைக்கு என்ன பேருனா ஹனு அப்படின்னு பேர். அது வீங்கி போனதுனால தான் அவருக்கு ஹனுமான் அப்படின்னே பேர். ஆஞ்சநேயருடைய அப்பா வாயுதேவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுத்து. இந்திரன் இப்படி அடிச்சுட்டானே என் குழந்தைய அப்படின்னு காற்றையே ஸ்தம்பிக்கிற மாதிரி வச்சுவிட்டார் அவர். அதுதான் பனிஷ்மெண்ட் இந்த தேவர்களுக்கு அப்படின்னு. எல்லா தேவர்களும் மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்பட்டா. அந்த சமயம் பிரம்மா எல்லார்கிட்டையும் சொல்கிற வந்து, இந்த குழந்தை தான் ராமாவதாரத்தில் ராமனுக்கு எல்லா கைங்கரியமும் பண்ண போகிறது. குழந்தைய வாழ்த்தி அவர் என்ன பண்ணினா, நீ சிரஞ்சீவியாக இருப்ப அப்படின்னு வாழ்த்து சொல்லிட்டார். மற்ற தேவதைகள்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா அவளும் வாயுதேவன்கிட்ட மன்னிப்பு கேட்டா. தங்கிட்ட என்னெல்லாம் பலங்கள்லாம் இருக்கோ அவள் அந்தந்த தேவதைகள்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அத்தனையும் இந்த குழந்தைக்கு வரமாக கொடுத்துட்டா. அதனால்தான் அனைத்து லோகங்களுக்கும் செல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர் யார் அப்படின்னா நம்ம ஹனுமான். இந்த பெண்ணை கூப்பிடுறார்கள், மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். வாசலை தான் நீ திறக்க வேண்டாம், கொஞ்சம் வாயை திறந்தாவது பேசலாமே. பேசக்கூட மாட்டேங்கிறியே, எங்களை பற்றி நீ என்ன நினச்சின்னு இருக்க? நாங்கள்லாம் திருசங்கு மாதிரி வந்திருக்கோம்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்டா வெளியில் இருக்கவாள். அது என்னது திருசங்கு மாதிரி வந்திருக்கோம் அப்படின்னா, திருசங்குங்கிற ராஜா இதே சூரிய வம்சத்தில் அவதரித்தவன் இருந்தவன். இவனுக்கு ஒரு ஆனால் இவன் நிறைய பாபங்கள்லாம் பண்ணியிருக்கான், நிறைய பாபம் பண்ணியிருக்கான் இந்த ராஜா. ஆனால் இவனுக்கு ஒரு விபரீத ஆசை வந்துடுத்து. என்ன ஆசை அப்படின்னாக்க, இந்த சரீரத்தோடைய சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசை வந்துடுத்து. சரீரத்தோடு யாருமே சொர்க்கமோ வைகுண்டமோ போக முடியாது. இந்த சரீரத்தை இங்கே விட்டுட்டு தான் போகணும். அதனால் சரீரத்தோடு போகணுங்கிறது சாத்தியமில்லை அப்படின்னு யார்கிட்ட போய் கேட்டான் அப்படின்னாக்க, அந்த குலகுரு வசிஷ்டர் அவர்கிட்ட போய் நான் இந்த சரீரத்தோடையே போகணும் அப்படின்னோடனே அதெல்லாம் சாத்தியமில்லைப்பா அப்படின்னு விட்டார் அவர். சரின்னு வசிஷ்டருடைய பிள்ளைகள்கிட்ட போய் கேட்டான். எல்லாரும் உட்காண்டிருந்தா அவாக்கிட்ட போய் கேட்டான், நீங்கள் எனக்கு பண்ணி வைங்கோ, சரீரத்தோடையே நான் போகணும் அப்படின்னு சொன்ன உடனே அவள் சொன்னா, எங்கள் அப்பா சொன்ன வார்த்தையை நீ மதிக்காமல் எங்ககிட்ட வந்து கேட்குறியா, எங்களாலெல்லாம் முடியாது, உன்னோட எண்ணத்தை மாற்றிக்கோ அப்படின்னு அவள்லாம் அட்வைஸ் பண்ணா. அப்போவும் இவர் பிடிவாதமாக இல்லை, நீங்கள் எனக்கு பண்ணி வைங்கோ அப்படின்னார். அப்போது அவள்லாம் சபிச்சுட்டா, நீ சண்டாளனா போ அப்படின்னுட்டா. அப்படியே அந்த ராஜா சண்டாளனா கருப்பாக உடம்பில் போட்டுட்டு இருந்த எல்லா கவச்சங்களும் எப்போ எடுத்தான், இரும்பாக எடுத்தான். அதனால தான் இரும்பு நகையை போட்டுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாள். இரும்பாக போயிடுத்தான் எல்லாம். உடனே சண்டாளனா போன உடனே ஓடுறார். யார்கிட்ட அப்படின்னா விஸ்வாமித்திரர்கிட்ட போகிறார். விஸ்வாமித்திரருக்கும் வசிஷ்டருக்கும் ஆகவே ஆகாது. எப்போ பாரு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே இருப்பார். நீ பெரியவனா நான் பெரியவனா, நான் தான் பெரியவன்பர். அவர் வாயோடு திறக்க மாட்டார் வசிஷ்டர். ஆனால் இவர் நான் தான் பெரியவன்பர். அதுக்கப்புறம் இவர் ஒத்துண்டுட்டார்.
வசிஷ்டரை. அதனால விஸ்வாமித்திரர்கிட்ட ஓடினான். இவர் நம்மளை அப்படியே அமுச்சுடுவார் சொர்க்கத்துக்கு அப்படின்ட்டு நம்பிக்கையோடு போனான். விஸ்வாமித்திரரும் இந்த மாதிரி வசிஷ்டர் சொல்லிட்டாருன்னு உடனே, இந்த மாதிரி சண்டாள ரூபம் கிடச்சிடுத்துன்னு உடனே அவர் என்ன பண்ணினார், சரி நான் உனக்கு யாகம் பண்ணுறேன்னு யாகம் பண்ணினார். அப்போது அந்த யாகத்தில் இந்திரன் வாங்க வேண்டியதை வாங்கிக்கணும் இல்லையா, அவன் வரவே இல்லை. சரின்னு இவர் என்ன பண்ணிட்டார், யாகத்தை பண்ணிட்டார், சொர்க்கத்துக்கு அமுச்சுட்டார். போயிட்டு வா போ, உனக்கு கிடச்சிடும் சொர்க்கம்னு. சொர்க்கம் வரையிலும் போயிட்டான். அந்த கதவை போய் தட்டினா, அந்த கதவை தட்டினோடனே அதை என்ன பண்ணிட்டான், இந்திரன் மூடிட்டான், காலால் எட்டி உதைச்சுட்டான். ஏன்னா வரவேண்டிய விதத்தில் நீ வரலை, அதனால உன்னை சொர்க்கத்துக்குள்ளே அழிச்சிக்க மாட்டோன்னு சொல்லி காலால் எட்டி உதைச்சுட்டானான். அவன் அங்கேருந்து எட்டி உதைச்ச உடனே கீழே விழறான். கீழே விழறப்போதே விஸ்வாமித்திரரே காப்பாற்றுங்கோ, விஸ்வாமித்திரரே எனக்கு காப்பாற்றுங்கோன்னு கத்தினான். விஸ்வாமித்திரர் என்ன பண்ணார், அவர் தானே அமுச்சிருக்கார், அதனால தன்னுடைய தபோ பலத்தினால திஷ்டேதி அப்படின்னு சொல்லிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம், தலைகீழாக விழுந்துட்டுருக்கிற திருசங்கு அங்கேயே அப்படியே நின்றுட்டான். அப்படியே தலைகீழே நின்றுட்டுருக்கான். வந்த உடனே என்ன பண்ணார், அவனை சுற்றி ஒரு சொர்க்கம் மாதிரி ஒன்றை ஏற்படுத்தி கொடுத்துட்டார் விஸ்வாமித்திரர். இதைத்தான் இன்றைக்கும் திருசங்கு அப்படி தொங்கின்னு இருக்கான்னு சொல்லுவாள். இதைத்தான் திருசங்கு சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவா. அந்த திருசங்கு மாதிரி நாங்களும் உன் வீட்டுக்கு நேராக வராமல், ஏன்னா இவள் வீட்டு வாசலில் எல்லார் வீட்டு வாசல்லேருந்து தான் போய் சொன்னான், உன் வீட்டுக்கு நேராக வராமல் என்ன பண்ணியிருக்கோம், உன்னுடைய நீ படுத்துட்டுருக்கிற பின்கட்டு வழியாக நீ படுத்துட்டுருக்கிற மாடியில் உன்னை கதவை தட்டி எழுப்புறோம் இல்லையா, அதனால நீ வாசக்கதவை திறக்காமல் இருக்கியோ என்னமோ அப்படின்னு அப்படியே எங்களை திருப்பி அனுப்பிடலான்னு நீ நினச்சிட்டு இருக்கியாம்மா, எங்களை திருப்பி அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்கிறா. நாங்கள்லாம் யார் தெரியுமா, எங்கள் ஆச்சாரியன் பெரியாழ்வார், அவர் சொல்லி தான் நாங்கள்லாம் இங்கே வந்திருக்கோம், அவர் சொல்லி தான் நாங்கள் இந்த நோன்பையே நோக்கிறோம், அவரோட பெண் பிள்ளைகள் நாங்கள்லாம், கதவை திறமா அப்படின்னார்கள். இப்படி சொல்லிகிட்டே இருக்கிற போது அந்த அறையிலேருந்து அவள் படுத்துட்டுருக்கிற அந்த ரூம்லேருந்து கமன்னு திருத்துழாய் மனம் வீசித்தான். திருத்துழாய் மனம் ரொம்ப வாசனையாக இருக்கும். எம்பெருமான் நாராயணன் மட்டுமே திருமுடியில் சூடிக்கக்கூடிய துளசி வாசனை. அதனால் உடனே ஆண்டாள் பாடுறா, நாற்றத்துழாய் முடி நாராயணன், அந்த நாராயணன் உன்னோட இருக்கான், அதனால தான் நீ எங்களுக்கு கதவையே திறக்க மாட்டேங்கிற அப்படின்னார்கள். அந்த உள்ளே இருக்கிற அந்த பெண்ணுக்கு இந்த வார்த்தையை கேட்ட உடனே ரொம்ப கோபம் வந்துடுது. துளசி வாசனை வந்தால் அவன் கூட இருக்கணுமா என்ன, நான் எப்போவோ கோவிலுக்கு போயிட்டு வரப்போது கொஞ்சம் துளசி வாங்கிட்டு வந்தேன், அந்த வாசனை இப்போ வருது, அதை எங்கள் ஆற்றுல வச்சுருக்கேன் பத்திரமா, அந்த வாசனை தான் உங்களுக்கு வருது, யுகம் யுகம் ஆனாலும் துளசி வாசனை போகாதுங்கிற கதை உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அவ கேட்டான். நான் சொல்கிறேன் அந்த கதையை கேளுங்கோன்னு அவ ராமாயண உபன்யாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். என்ன கதை அப்படின்னா, ராமபிரான் குரங்குகள் உதவியோட சேது பாலம் கட்டின உடனே அப்போது துவாபர யுகத்தில் ராமபிரான் கட்டினது இந்த திரேதா யுகம். துவாபர யுகத்தில் அங்கே வந்தான் அர்ஜுனன். வந்தபோது உண்மையிலேயே ராமபிரான் தான் இந்த சேது பாலத்தை கட்டியிருக்காரான்னு அவனுக்கு சந்தேகம் வந்துடுத்து. துவாபர யுகத்திலேயே அவனுக்கு சந்தேகம் வந்துடுத்துன்னா, இப்போ கலியுகத்தில் சேது பாலம் கட்டியிருக்காளா நம்பலாம் இல்லை, சில பேர் கேட்குறாளே, அப்போது கரெக்டு தான் அப்படின்னு நினச்சிட்டேன். அப்போது கட்டினாரான்னு சந்தேகப்பட்ட உடனே அவனுடைய சந்தேகத்தை யார் தீர்த்து வச்சா அப்படின்னாக்க வில்லிபுத்தூர் ஆழ்வார் தீர்த்து வைக்கிறாராம். வில்லிபுத்தூரார் அந்த வில்லி பாரதத்தில் அவர் சொல்கிறார், துன்றி 70 வெள்ளம் குரங்கின் சேனை சூழ் போத வாய்த்த திருத்துணைவனோடும் சென்ற வழி இன்றளவும் துளவனாரும், துளவம்னா திருத்துழை, துளவனாரும் சேது தரிசனம் செய்தான் திரள் வல்லோனே அப்படிங்கிறார் வில்லிபுத்தூரர். ராமனை எல்லா குரங்குகளும் தன்னுடைய தோள் மேலே தூக்கி வச்சுட்டு போகிறதுகள் ராமலக்ஷ்மணால். ராமர் திருத்துழாய் மாலையெல்லாம் சாத்தின்னு இருக்கார். அந்த திருத்துழாயிலேருந்து சில திருத்துழாய்கள்லாம் என்னாச்சு அப்படின்னாக்க அந்த பாலத்தில் விழுந்திருந்து தான், அது இன்னி வரைக்கும் சேது பாலத்தில் அடிக்கிறது அப்படின்னு நினச்சுட்டானா அர்ஜுனன். கரெக்டு தான் அப்படின்னு இந்த கதையை இந்த அம்மனாய் தொழி
இவாளுக்கெல்லாம் சொன்னான். சொன்ன உடனே அந்த ஹனுமன் எப்பேற்பட்டவர் அப்படின்னாக்க, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹனுமனை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த திருத்துழாய் அதனுடைய மகாத்மியத்தை கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா இந்த பாசுரத்தில் தான் திருத்துழாயே வருது. நாற்றத்துழாய் முடி நாராயணனுடைய ஏற்றம் இந்த பாசுரத்தில் பேசப்படுறது. நல்ல சுகந்தமுள்ள துளசி அங்குலிக்கிற போதே அப்படியே ரொம்ப வாசனையாக இருக்கும் அந்த துளசி. அப்படி சுகந்தத்தோடு இருக்கிற அந்த இடத்துல துளசி வனத்தில் தான் யார் தோன்றினாள்? நம்மளுடைய திருப்பாவை பாசுர ஆண்டாள் அங்கே தான் தோன்றினாள். பக்தி மனம் கமழக்கூடிய அவள் தோன்றினது அந்த இடத்துல. என்ன மனம் அப்படின்னு கேட்டால், மனம் நிகம பரிமளம், வேத மனம் கமழும்படியான பாசுரங்களை பாடினான். அந்த பாசுரங்களெல்லாம் சிரசில் தரித்து கொண்டானா இந்த நாராயணன். ஆண்டாள் சூடிக்களைந்த மாலையை தன்னுடைய சிரசில் தரிச்சுண்டு அற்புத மனத்தோடு திகழறான் அப்படின்னு நாராயணன் அப்படின்னு தேசிகர் கூட கோதாஸ்துதியில் சொல்லியிருக்கார். தத்தே ததேன நிரசா தத்தே நதேன சிரசா தவ மௌலி மாலாம் அப்படின்னு அவரும் ஒரு வார்த்தை போட்டுட்டார். துளசி பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். சில நாட்களில் பறிக்கக்கூடாது, சில நாட்களில் தான் பறிக்கணும். பெண்கள் பறிக்கக்கூடாது, ஆண்கள் தான் பறிக்கணும். அப்புறம் ஒவ்வொன்றா பறிக்கக்கூடாது, 3 தளங்களாக நகத்தை வச்சு பறிக்கக்கூடாது. இப்படிலாம் நிறைய கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. அந்த துளசி தளத்தை எப்போதும் பெண்கள் பறிக்கக்கூடாது, பறித்து வச்சதை பெண்கள் பூஜை பண்ணணும் அப்படின்னு இருக்குது. அந்த துளசி பூஜை ரொம்ப ரொம்ப விசேஷம். டெய்லி சீதா பிராட்டி துளசி மாதாவுக்கு பூஜை பண்ணுவாளாம். ஒரு நாளைக்கு பிராட்டி துளசி அப்படி பூஜை பண்ணிவிட்டு பிரதட்சணமாக வரா. அப்படி வரப்போது அவளுடைய புடவை தலைப்பு போய் துளசி செடி மேலே பட்டுடுத்து. பட்ட உடனே தலைப்பை இழுத்துண்டா. அப்போ ஒரு துளசி தளம் அறுபட்டு கீழே விழுந்துடுத்து. அப்படி விழுந்தால் பெண்களே பறிக்கக்கூடாது, அதுவும் தலைப்பு பட்டு கீழே விழுந்துடுத்துன்னொன்னே அது என்ன ஆயிடுத்துன்னா அந்த கிரகத்தோடைய பவித்திரம் போயிடுத்தான். பவித்திரம் போயிடுத்துங்கிறத தெரிஞ்சுட்டுட்டார் ராமர். வேணும்னே ஒரு லீலை பண்ணுறார். என்ன பண்ணுறார் அப்படின்னா, நாரதரை துவாதசி அன்னைக்கு என்னுடைய கிரகத்தில் சாப்பிட வரணும்னு அழைச்சிருந்தார். சரின்னு அவர் சாப்பிட வந்தார். அப்போ நாரதர் சொன்னார், இந்த கிரகத்தோட பவித்திரமெல்லாம் போயிடுத்து, ஏன்னா அவர் பண்ணுற லீலை தான் போயிடுத்து, அதனால நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. இதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்களே அப்படின்னு கேட்டார் ராமபிரான். அப்போது இதுக்கு என்ன பிராயச்சித்தம் அப்படின்னு கேட்ட உடனே சொல்கிறார், துளசி மாதாவோட பக்கத்தில் போய் சீதாம்மா நின்றுட்டு, நான் சுத்த பதிவிரதை அப்படின்னா துளசி தளமே நீ உன்னுடைய யதாஸ்தானத்துக்கு போ அப்படின்னு சொல்லுங்கோ. அந்த துளசி தளம் போய் ஒட்டின்டுதுன்னா அப்போது நான் பதிவிரதை தான், நான் உங்கள் ஆற்றுல சாப்பிட்றேன் அப்படின்ட்டுறான். பிராட்டி இதுதானே அப்படின்னு நினச்சிட்டு அவளோட பதிவிரதாத்தனத்துக்கு கேட்கணுமா? அதனால கண்களை மூடி பிரதட்சணமாக வந்தா, துளசி தளமே நான் சுத்த பதிவிரதை அப்படின்னா நீ போய் திரும்ப ஒட்டிக்கோ அப்படின்னு சொன்னான். ஒட்டிக்கோன்னு சொல்லிவிட்டு கண்களை திறந்து பார்க்குறா. அந்த துளசி தளம் போய் ஒட்டிக்கவே இல்லை. ஏன் ஒட்டிக்கலை அப்படி நடுங்கி போயிட்டா பிராட்டி. நடுங்கி போன உடனே நாரதர் பக்கத்தில் சொல்கிறார். சீத்தம்மா நடுங்கி போனதை பார்த்தோடனே அவருக்கு தாங்கலை. சொல்கிறார், அம்மா உன்னை போல் ஒரு பதிவிரதையை லோகத்தில் பார்க்கவே முடியாதும்மா. இருந்தாலும் உன்னை பரீட்சை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ராமபிரான் என்னை வரவழைச்சான். அதனால் இப்போ நான் சொல்கிற படிப்பை நீ சொல்லு, அது ஒட்டிக்கும் அப்படின்னா. உடனே அவர் சொல்கிறார், ராமபிரானுடைய மித்திரர், ராமபிரானுக்கு ஒரு மித்திரன் இருந்தான், நண்பன், புரி கீர்த்தி அப்படின்னு அவனுக்கு பேர். நிறைய பழம் புஷ்பங்கள் எல்லாத்தையும் கொண்டு நாள் தவற அவன் என்ன பண்ணுவான், கொண்டு கொடுக்குறான். ஒரு நாளைக்கு கொண்டு கொடுக்குற போது அந்த சமயம் ராமபிரான் அங்கே இல்லை, சீதா பிராட்டி தான் அதை வாங்கி வச்சுண்டா. வாங்கி வச்சுண்டு என்ன பண்ணினா அப்படின்னாக்க, எல்லாத்தையும் பெருமாளுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிவிட்டு புஷ்பங்களெல்லாம் எடுத்து தான் நன்னா சூடின்ட்டு அங்கேருந்து ராமபிரான் வர, என்ன இன்றைக்கி இப்படி அலங்காரம்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு. இல்லை இன்றைக்கி இது மாதிரி அவர் கொண்டு கொடுத்தார், நான் எல்லாம் முடிச்சுட்டேன் அப்படின்னு. ராமபிரானுக்கு அது உறுத்தித்து. ஏன்னா எனக்கு கொண்டு கொடுத்துருக்கான், என்னுடைய பர்மிஷன் இல்லாமல் இவ எப்படி எடுத்துக்கலாம், அதை உணர்த்தணுங்கிறதுக்காக தான் இந்த லீலையே. அதனால் ராமபிரானுடைய மித்தர் பூரிகீர்த்தி பழம் புஷ்பங்களை அனுப்பின நாள் தவிர
மற்ற நாட்களில் நான் சுத்த பதிவிரதை அப்படின்னு சொல்ல சொன்னார். உடனே சொன்னால் அது போய் ஒட்டின்னு கொடுத்தோம். அப்போ இதுலேருந்து என்ன தெரியறது அப்படின்னாக்க, பகவான்கிட்ட ராமர்கிட்ட தன்னுடைய கணவன்கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கணும் அப்படின்னு அனுமதி வாங்கிக்கணுங்கிறதும் தெரியறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, அந்த துளசி மாதா எப்பேற்பட்ட உத்தமமானவள் அப்படிங்கிறதும் தெரியப்படுறது. ஏன்னா பெண்கள் பூஜிக்கக்கூடாது இப்படிலாம் இருக்குது. அதனால் ஸ்ரீ தர்மத்தையும் இங்கே எடுத்து சொல்கிறார் இந்த கதையில். துளசிக்கிட்ட நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னும் காட்டப்படுறது. துளசியை பெண்கள் பறிக்கக்கூடாதுன்னு சொன்னேன். இவ பறிக்கலை, ஆனால் பூஜை மட்டும் பண்ணணும் துளசி மாதாவை. துளசி அவள் என்ன பண்ணுவானாக்க, நம்ம பூஜை பண்ணினோம்னா பகுமானிக்கப்பட வேண்டிய ஒரு உயர்ந்த வஸ்து துளசி. எத்திர துளசி காஷ்டவந்தி தத்திர சந்நிகிதோ ஹரிஹி அப்படின்னு துளசி காஷ்டம் எங்கே இருக்கோ அங்கே பரமாத்மா நாராயணன் நித்தியவாசம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால் நம்ம ஆற்றுல கிரகங்களில் ஒரு சின்ன தொட்டியிலையாவது துளசியை நம்ம வச்சு அதுக்கு விளக்கேற்றி பூஜை பண்ணணும். நீ பறிக்க வேண்டாம், உங்கள் ஆற்றுல இருக்கிற ஆண்கள் பறிக்கலாம். அதனால் பூஜை பண்ணணும். அவ்வளவு வசத்தி இந்த துளசி. இந்த துளசியைத்தான் அவன் தலையில் தரிச்சுப்பான் பகவான் விஷ்ணு. பகவான் விஷ்ணுவுக்கு தான் இந்த துளசியை போடணுமே தவிர மற்ற சிவாலயங்கள் மற்ற இடங்கள்லாம் கொண்டு போய் இந்த துளசியை சாத்தவே கூடாது. இது துளசி அவனுக்காகவே ஏற்பட்டவள். அதனால் அவனுக்கு தான் நம்ம இதை சாத்தணும். அதுக்கப்புறம் அந்த துளசியை எடுத்து டீ போட்டு சாப்பிட்றேன், காஃபி குடிக்கிறேன், துளசி இது கஷாயம் சாப்பிட்றேன்லாம் அது போட்டு கொதிக்க வைக்கக்கூடாது. அவள் துளசி மாதா, அவளை போட்டு அப்படிலாம் கொதிக்க வச்சுலாம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி கோவிலெல்லாம் திருத்துழாய் கொடுக்குறாளே, கொடுக்குறப்போது நான் இது ஒவ்வொரு தடவையும் சொல்லுவேன். கொடுக்குற போது அப்படியே அதை என்னமோ பெரிய எல்லாத்தையும் வாயில் போட்டுன்ட்டு இது கடிக்கிற மாதிரி கசக்கிற மாதிரி போட்டு கசக்கக்கூடாது. யார் அவோ? துளசி மாதாவை போட்டு பல்லில் போட்டு இப்படி நம்ம அரைக்கலாமா? ஒரே ஒரு தளத்தை எடுத்துட்டு வாயில் அப்படியே மென்று முழுங்கிடணும், சின்ன தளத்தை எடுத்துட்டு. அப்பேற்பட்ட உயர்ந்தவள் இந்த துளசி. இந்த துளசி மகாத்மியத்தை இந்த இடத்துல சொல்கிறார்கள். இந்த பாசுரத்தில் நாற்றத்துழாய்முடி நாராயணன் அப்படின்னு நாராயணனுடைய நாமத்தை இந்த பாசுரத்தில் முதல் 10 பாசுரங்களில் 3வது முறையாக இந்த நாற்றத்துழாய்முடி நாராயணன் அப்படிங்கிற இந்த வார்த்தை வருது. இந்த நாராயணன்கிற பதத்தை இங்கே போட்டிருக்கா. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, திருத்துழா எப்படி கம கம கமன்னு வாசனை வீசுமோ அந்த மாதிரி இங்கே நாராயணனுக்கு அவருடைய குணம் பேசப்படுறதாம். அவருடைய எப்பேற்பட்ட குணவான் அப்படின்னு பேசப்படுறதாம். எப்பேற்பட்ட குணவான் அப்படின்னா அதுக்கு ஆழ்வார் தான் பதில் சொல்கிறது. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வானுதலே அப்படின்னு நரசிம்மரை காமிக்கிறார். ஆடி ஆடி அகம் கரைந்து அவனோட புகழை நம்ம பாடினோம் அப்படின்னா நரசிம்மன் எப்படி கம்பத்திலேந்து வந்தானோ அந்த மாதிரி பக்தர்களை நோக்கி ஓடி ஓடி வந்துடுவான் பகவான் விஷ்ணு பகவான். ஏன்னா அவன் சர்வ வியாபி, எங்கேயும் நிறைஞ்சி இருக்கான் அப்படின்னு பக்தி மனம் கமழக்கூடியவர். இப்போ சர்வ வியாபியாக இருக்கிறதுனால அவன் வந்துடுவான்னு ஆழ்வார் காண்பிக்கிறார். அதனால் பக்தர்களை பார்த்து ஓடி வரக்கூடியவன் இந்த பகவான் அப்படின்னு காமிக்கிறார். அதுக்கப்புறம் பக்தி மனம் கமழக்கூடியவர் யார் அப்படின்னாக்க துளசிதாசர். துளசிதாசரும் ஆண்டாள் நாச்சியார் மாதிரியே துளசி வனத்தில் தான் அவதாரம் பண்ணினான். இவர் ஹனுமனுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஹனுமன் என்ன பண்ணினார், தன்னுடைய திருவடியை இவருடைய தலைமையில் பதிச்சு ஞானத்தை வழங்கினார். இவர் ஹிந்தியில் ஹனுமன் ராமச்சரித மானஸ் அப்படிங்கிற ராமாயணத்தை எழுதினார் துளசிதாசர். ஹனுமனுக்காக ஹனுமன் சாலிசா அப்படின்னு ஒரு ஹனுமன் சாலிசா ஸ்லோகமும் எழுதியிருக்கார். அந்த ஹனுமன் சாலிசாவில் சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ள டிஸ்டன்ஸை ரொம்ப கரெக்டாக கால்குலேட் பண்ணி எழுதியிருக்காராம், கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்காராம். எந்த இடத்துல யுக சகசிர யோஜன பருபானு லீல்யோ தாஹி மதுர பலஜானு அப்படின்னு சொல்லியிருக்கார் அவர். என்ன அர்த்தம் இதுக்கு அப்படின்னா, சயின்டிஸ்டெல்லாம் சொல்கிறா 15 crore கிலோமீட்டர் தூரம்னு பூமிக்கும் சூரியனுக்கும் அப்படின்னு சொல்கிறார். அந்த கணக்கு இதில் வந்திருக்கு, இந்த ஹனுமன் சாலிசாவில் வந்திருக்கு. யுக சகசிர, யுகம் அப்படின்னா 12,000, சகசிரம் அப்படின்னா 1000.
யோஜனா அப்படின்னா 13 கிலோமீட்டர். 12,000 இன்ட்டு 1000 ப்ளஸ் 13 நீங்கள் கூட்டினீங்கன்னா என்ன வரும் அப்படின்னாக்க 15 crore கிலோமீட்டர் கரெக்டாக வந்துடும். அப்போது இதை அழகாக இந்த டிஸ்டன்ஸை ஹனுமன் சாலிசாவில் துளசிதாசர் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லப்படுறது. துளசி மகாத்மியத்தெல்லாம் கேட்டால் ஆண்டாள் கோஷ்டி இப்படி எல்லாத்தையும் நாங்கள் சொன்னோமேம்மா, அந்த ராமன் யார் தெரியுமா? நம்மளுடைய மால், அவன் நம் மால் அப்படின்னு அவன் அழைக்கிறான். அந்த மால் எப்பேற்பட்டவன்னா பக்தர்கள்கிட்ட வெறித்தனமாக அன்பு கொண்டவன் அப்படின்னு அர்த்தம். ஒரு நாளைக்கு சீதா பிராட்டி வகுட்டில் குங்குமம் வச்சுட்டாளாம். சுமங்கலிகள்லாம் வகுட்டில் தான் குங்குமம் வச்சுக்கணும். வகுட்டில் குங்குமம் வச்சுட்டு அதை பார்த்துட்டார் ஹனுமான். ஏம்மா இப்படி வகுட்டில் வச்சுட்டுருக்கேள் அப்படின்னு கேட்டார். கேட்ட உடனே ராமர் 100 வயசு நன்னா இருப்பார் இப்படி வச்சுண்டா அப்படின்னு சொன்னா பிராட்டி. அடுத்த நிமிஷம் ஹனுமன் என்ன பண்ணினார், உடம்பு முழுக்க குங்குமத்தை அப்பிண்டு வந்து சீதா பிராட்டி முன்னாடி வந்து நின்றுட்டார். இவரை பார்த்த உடனே பிராட்டிக்கு ஒரே சிரிப்பு தாங்கலை. ஏன் இப்படி அப்பிண்டு வந்து நிற்கிறே ஹனுமன்னு அப்படின்னு கேட்ட உடனே, என் ராமன் 1000 வருஷம் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் என்னோடய உடம்பு முழுக்க இப்படி குங்குமத்தை அப்பிண்டு வந்திருக்கேன் அப்படின்னு. இப்படி வெறித்தனமான அன்பு ராமர் பேரில் ஹனுமனுக்கும், அதே மாதிரி ராமருக்கும் இவர் பேரில் வெறித்தனமான மால், வெறித்தனமான அன்பு காட்டக்கூடியவர். அதனால்தான் இன்றைக்கும் ஹனுமனுக்கு கோவில்களில் சிந்தூர் அலங்காரம் பண்ணுவா, செகப்பா. அந்த சிந்தூர் அலங்காரம் இதனால தான், இந்த நிகழ்ச்சியினால தான் பண்ணுறாளாம். நாற்றத்துழாய்முடி நாராயணனான ராமன் இவருக்கு மட்டும் நாராயணனா காட்சி வேற கொடுத்தார். எப்படின்னாக்க முதல்ல பம்பா நதி கரையில் ஹனுமனை பார்க்குறார் ராம லக்ஷ்மணா. அப்போ ராமர் இவருக்கு காட்சி கொடுத்தாராம். ஆயதாஸ்ச சுவீர்தாஸ்ச பாகவகன்னா ப்ளூரல். பரிபோபமாக தான் ஸ்ரீமன் நாராயணன்னு சங்கு சக்கரதாரியா. ஏன்னா ராமர் சங்கு சக்கரதாரியா 4 திருக்கோணங்கள்லாம் இல்லை. கிருஷ்ண பரமாத்மா தான் கடைசி வரையிலும், அதுவும் பிறந்த உடனே அவன் அம்மா சொல்லிட்டா நீ மறைச்சிக்கோன்னு சொல்லிட்டா மறைச்சுட்டார். அதுக்கப்புறம் கம்சனை வதம் பண்ணினப்புறம் 4 திருக்கரங்கள் அவளுக்கு வந்துடுத்து. சங்கு சக்கரத்தோடு தான் அவர் இருந்தார், 4 திருக்கரங்களோடு தான் இருந்தார். ஆனால் இவர் எப்படி வந்திருக்கார், ஆத்மானம் மனுஷமன்யேன்னு மனுஷனாக தான் அவர் வந்திருக்கார். அதனால சங்கு சக்கரங்கள்லாம் கிடையாது. ஆனால் இவருக்கு சங்கு சக்கரதாரியாக 4 திருக்கைகளோட காட்சி கொடுத்தான் ராமன். அப்பேற்பட்ட நாராயணன் அவன் அப்படின்னு சொல்லப்படுறது. நம் மாலான ராமனை நாங்கள்லாம் போற்றி பாடி பறைய பெறப்போகிறோம். அதனால் எழுந்து வா பெண்ணே அப்படின்னு அழைச்சார்கள் இந்த பெண்ணை. உள்ளே இருக்கிற இந்த பெண் ரொம்ப அமைதியாயிட்டா. ஏன் மறுபடியும் தூங்கி போயிட்டாளாய்வோ அப்படின்னு தூக்க போட்டியில் நாங்கள் நினைக்கிறோம், ஒரு ஜெயிச்சு டிராஃபியை கும்பகர்ணன் வந்து இவளுக்கு கொடுத்துட்டு போயிட்டான் போல இருக்கே. கும்பகர்ணன் மாதிரி தூங்குறையேன்னு சொல்லுவோம் இல்லையா, கும்பகர்ணன் இவளுக்கு கொடுத்துட்டு போயிட்டான் போல இருக்கேடி, இன்னும் தூங்குறாளேடி அப்படின்னு சொல்லி அடுத்த வார்த்தை போடுறா. கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ. அவன் தோற்று போய் அந்த இதை வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிட்டான் போல இருக்கு அப்படிங்கிறான். கும்பகர்ணனுக்கு துஷ்டத்தனத்தையும் கொடுத்துருந்தாராம் பகவான், கொடுத்து ஏகமான பலத்தையும் கொடுத்துருந்தாராம். கடைசியில் இத்தனையும் இருந்தால் அவன் ஜெயிச்சுடுவான், ரொம்ப கெட்டிக்காரன் அவன். அதனால தூக்கத்தையும் கொடுத்துட்டான் அப்படின்னு பரமாத்மா எல்லாத்தையும் கொடுத்துட்டான்னு சொல்லுவாள். நம்ம தேசிகர் அவனை சொல்கிற போது ரகுவீர கத்தியத்தில் கும்பகர்ண குலகிரி அப்படிங்கிறார் சுவாமி தேசிகர். பெரிய கடப்பாறையை போட்டு அவன் சண்டைக்கு போகணுங்கிறதுக்காக போய் எழுப்புங்கோ அப்படின்னொன்னே பெரிய கடப்பாறையை போட்டு தலையில் அமுக்கிறா. 500 குதிரை வீரர்கள் அவன் மேலே ஏறி குதிச்சுன்னு இருந்தான். அப்பையும் அவன் எழுந்துக்கல, நன்னா கொரட்டை விட்டு தூங்குறான். தூக்கத்தின் வரம் வாங்கி வந்தவன் கும்பகர்ணன்னு நம்ம கம்பநாட்டாழ்வானும் சொல்கிறார். என்ன சொல்கிறார், உறங்குகின்ற கும்பகர்ணா உங்கள் மாய வாழ்வு எல்லாம் இறங்குகின்றது இன்று காண், எழுந்திராய் எழுந்திராய் கரங்கு போல் வில் பிடித்த காலதூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய் அப்படின்னா. கும்பகர்ணன் அப்போ தான் இதுக்கப்புறம் எழுந்து உட்காண்டவுடனே சண்டைக்கு போனால் எல்லாம் ஆயிடுது இல்லையா. அப்போது யமபட்டணத்து வாசலில் இவனே வந்து விழுந்தான் அப்படிங்கிறா ஆண்டாள். ஏன் அப்படின்னா இவன் பலசாலி, ஆனால் ரொம்ப நல்லவன்னு தெரியுமா ராமபிரானுக்கு.
ஏன்னா இவன் யாரை போல அண்ணா சொல்லி தான் இவன் சண்டைக்கு வந்திருக்கானே வழியே இவன் சொன்னான், நல்லதெல்லாம் எடுத்து சொன்னான். தப்பு, சீதா பிராட்டி நீ கொண்டு வந்து வச்சுட்டது தப்பு, கொண்டு போய் விட்டுடுலாம் சொன்னான். அண்ணா கேட்கல. சரி, அண்ணனுக்காக சண்டைக்கு வந்தவன் அப்படின்னு இவன் பண்ணின தப்பு தெரியும். ஆனாலும் அவனுக்கு உறுதுணையாக நின்று அவனுடையே இருந்து போர்க்களத்துக்கு வந்து கூற்றத்தின் வாய் வீழ்ந்தான் இவன். அதனால் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணன் அப்படிங்கிறான். ராமனுக்கு இவன் பேரில் எப்போவுமே ஒரு மதிப்பு உண்டு. ஏன்னா இவன் யாரை மாதிரின்னா பரதன் மாதிரியானவன் அப்படின்னு ஒரு மதிப்பு உண்டு. பரதன் எப்படி ராஜ்யம் ஆளாமல் காட்டில் இருந்துட்டு பாதுகையை கொண்டு ராஜ்யம் ஆண்டானோ, அந்த மாதிரி அண்ணன் ராவனுக்காக என்ன வேணாலும் செய்வேன்னு தன்னோட உயிரையே தியாகம் பண்ணினவன் இவன். அவன் வந்திருக்கான் அப்படின்னு ராமன் சந்தோஷப்பட்டு என்ன பண்ணாராம், தங்கமயமான பானங்களையே செலுத்தினார் அப்படின்னு வால்மீகியோட ஸ்லோகம் இருக்கு. ததஸ்து ராமோ தர்மாத்மா தஸ்ய ஸ்ருங்கம் மகத்ததாம் சரைஹி காஞ்சன சித்ராங்கைஹி சிட்சேத பரதாகிருஜ அப்படின்னு வால்மீகியோட ஸ்லோகம். காஞ்சன சித்ராங்கைஹி, தங்க பானத்தினால கும்பகர்ணன் மேலே செலுத்தினார் ராமர் அப்படின்னு சொல்லப்படுறது. ததஸ்து ராமோ தர்மாத்மா அப்படின்னு வால்மீகி சொன்னதை, அதாவது வால்மீகி சொல்கிறார் அதையே ததஸ்து ராமோ தர்மாத்மா, அவன் தர்மாத்மான்னு வால்மீகி சொன்னதை நம்ம ஆண்டாளும் என்ன சேர்த்திருக்கா, கூற்றத்தின் வாழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ புண்ணியனாய் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்கா. புண்ணியன்கிற வார்த்தை இந்த ததஸ்து தாமோ தர்மாத்மான்னு வால்மீகிட்டேருந்து எடுத்துட்டாலும் புண்ணிய நாள் அப்படிங்கிற வார்த்தை பிரயோகம் பண்ணியிருக்கா நம்ம ஆண்டாள் இந்த இடத்துல. அனுமனோட ஆற்றலை பார்த்து அதுக்கப்புறம் இந்த பெண்களை எழுப்புறார்கள். எப்படி எழுப்புறார்கள் அப்படின்னாக்க, ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே அப்படின்னு எழுப்புறார்கள். நீதாம்மா நம்ம கூட்டத்துக்கு அருங்கலம். அது என்ன அருங்கலம் அப்படின்னா சத்பாத்திரம் அப்படின்னு அர்த்தம். பகவத் ராமானுஜ நமக்கெல்லாம் கிடைச்ச அருங்கலம், சத்பாத்திரம் அவர். அதனால் இப்பேற்பட்ட ஆற்றல் அருங்கலம்மா நீ, ஆற்றல் உடையவள்மா நீ, எல்லா ஆற்றலும் உங்ககிட்ட இருக்குது. இப்படி அனந்தல் அப்படின்னா சோம்பேறின்னு அர்த்தம். இப்படி சோம்பேறியாக இருக்கலாமா அப்படின்னு இந்த பெண்கள்லாம் அந்த பெண்ணை பார்த்து கேட்குறான். ஹனுமனுடைய ஆற்றலை பார்த்து சீதா பிராட்டியே சொல்கிறா, இதே அருங்கலம் அனந்தல் உடைய ஆற்றல் நிறைய ஆற்றலை கொண்டவர் பகவத் ஹனுமன் அப்படின்னு சீதா பிராட்டியே இந்த இடத்துல ஹனுமனை வியக்கிறா, சொல்கிறா. ஒரு ஸ்லோகம், விக்ராந்தஸ்வம் சமத்தஸ்வம் பிராக்யத்வம் வானரோத்தம ஏனேன பிராக்ஷச மதம் துவயீகேன பிரதர்சிதம். இந்த ஸ்லோகத்தில் விக்ராந்தஸ்வம், கருடன் இந்திரன் இருக்கிற இடத்துக்கு போய் அமிர்தம் கொண்டுட்டு வந்தான். அந்த மாதிரி நீ என்ன பண்ணியிருக்க, ராவணனுடைய கோட்டையில் ராவணன் கோட்டையில் நான் இருக்கிறத நீ கண்டுபிடிச்சிட்டியே. அதனால நீ திறமையில் எப்பேற்பட்டவன் தெரியுமா, கருடன் மாதிரி அப்படின்னா. அடுத்தது சமத்தஸ்வம் அப்படிங்கிற, நல்ல சாமர்த்தியசாலிப்பா நீ. யாரை போல அப்படின்னா நரசிம்ம பகவானை போல அப்படின்னா. பிராக்கியத்துவம், ஞானத்தில் யாரை போன்றவன், ஹயக்ரீவரை போன்றவன் அப்படிங்கிறார். வானரோத்தமம், உன்னோட அப்பா கேசரியை போல எல்லா பண்பும் கொண்டவன் நீ. ஏனேன பிராட்சச மதம் துவயீகேன பிரதர்சிதம், ஒரே ஆளா நின்று அத்தனை ராட்சசர்களையும் நீ வீழ்த்தின. அதனால வலிமையில் வராகப் பெருமாள் மாதிரி நீ அப்படின்னா. இதைத்தான் பஞ்சமுக ஆஞ்சநேயர், கருடன், சிங்கம், குதிரை, வானரம், பன்றி, இப்படி 5 முகங்கள் கொண்டவர் ஹனுமான். அந்த பஞ்சமுகங்கள் இங்கே கோவிலில் பின்னாடி இருக்குதுன்னு இப்போ தான் கேட்டுட்டேன். ஏன்னா என்னை இன்னும் பார்க்கல. இந்த இடத்துல போய் நீங்கள் பார்த்துட்டு போங்க எல்லோரும். இப்படி 5 விதமான ஆற்றல் உடையவர்னு கொண்டாடினா பிராட்டி ஹனுமனை. ஆனால் இத்தனை ஆற்றல் இருந்தாலும் நான் ஒன்றும் பண்ணலை, எல்லாம் ராமன் நாமம் பண்ணித்து அப்படின்னு சொல்லுவாராம். எப்பவும் அவருக்கு ராமர் தான். இவர் ராமருடைய பரிபூர்ண அருளுக்கு பாத்திரமான அருங்கலம் இவர், சத்பாத்திரம். அவருக்கு அருளுக்கு பாத்திரமானவர் இவர். எப்போ அப்படின்னா, கண்டேன் சீதையை அப்படின்னு சொன்ன உடனே அப்பா
நான் உனக்கு என்ன பரிசு கொடுப்பேன்னே தெரியலையேப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராமர் என்ன பண்ணார், எந்த பரிசு கொடுத்தாலும் அது ஈடாகாது அப்படின்னு சொல்லி ஹனுமனை போய் ஆலிங்கனம் பண்ணிட்டு விட்டார். அப்போது இப்பேற்பட்ட அருங்கலம், அவருக்கு ராமருக்கு அருங்கலமாக இருந்தார் நம்ம ஹனுமன். தன்னோட தோற்றத்தை என்ன பண்ணினார், நெஞ்ச பிளந்து சீதாராமர்கள் இருக்கிறத காட்டினாராம். எனக்கு எந்த ஆபரணமும் வேண்டாம், ராமநாம ஆபரணமே போரும் அப்படின்னு விட்டார். இப்படி ஆற்ற அனந்தனுடைய அருங்கலமே அப்படின்னு இந்த பெண்கள் இந்த பெண்ணை அழைச்சி என்ன சொல்கிறா, கடைசியாக பாசுரத்தை முடிக்கிறா, தேற்றமாய் வந்து திற அப்படின்னார்கள். படுக்கையிலேருந்து நேர எழுந்து வந்துடாத, யாரை மாதிரி அப்படின்னா ராமாயணத்தில் தாரை வந்த மாதிரி வந்துடாத அப்படிங்கிறார்கள். தாரை எப்படி வந்தா அப்படின்னா வால்மீகி ஸ்லோகம், சா பிரஸ்கலந்தி மதபிக்வலாக்ஷி பிரளம்ப காஞ்சி குணஹேம சூத்ரா சலக்ஷணா லக்ஷ்மண சந்நிதானம் ஜகாமதாரா நமிதாங்கயஷ்டிஹி. படுக்கையில் சுக்ரீவனோட படுத்துட்டு இருந்தாளாம் இந்த தாரை. அப்படியே எழுந்து வந்து லக்ஷ்மணன் முன்னாடி வந்து நின்றுட்டாளாம். கண்கள் அவளுக்கு போதையில் சுழல்றது, அப்படியே உடம்புல வஸ்திரங்கள்லாம் கலைஞ்சு போயிருக்கு, அவலட்சணமாக வந்து நின்னாளாம். அதை பார்த்த லக்ஷ்மணர் எப்பேற்பட்டவர் தெரியுமா, அவர் 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 எப்பேற்பட்டவர் அப்படின்னாக்க, சீதா பிராட்டி போகிற போது தன்னுடைய நகைகள்லாம் ஒரு துணியில் மடித்து கீழே போட்டாள். அது சுக்ரீவாதிகள் கையில் கிடச்சிதான். அதை எடுத்துன்னு வந்து ராமர் வந்து சொல்கிற போது என்னுடைய மனைவி போயிட்டான்னு சொன்னபோது அவள் கொண்டு வந்து காமிக்கிறாள். அந்த நகைகளை ராமரால் பார்க்கவே முடியலையாம், கண்கள் அப்படியே குளமாக இருக்கான். அப்போது லக்ஷ்மணர்கிட்ட கேட்குறான், லக்ஷ்மணா இது மன்னியோட நகை தானப்பா அப்படின்னு. அப்போ லக்ஷ்மணர் கை கூப்பிட்டு சொன்னாராம், நான் மன்னியை ஏறெடுத்து கூட நான் பார்த்ததே கிடையாது, எப்பவும் எப்பொழுதுமே நான் மன்னியை நான் சேவிப்பேன், சேவிக்கிற போது காலில் போட்டுருக்கிற அந்த மெட்டியை மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன், வேறு ஒன்றுமே எனக்கு தெரியாது அண்ணா அப்படின்னவன். அப்பேற்பட்ட லக்ஷ்மணர் சீத்தையே நிமிர்ந்து பார்க்காதவர், இவள் நிற்கிறதையா பார்க்க போகிறார். ஆனால் இவள் நிற்கிற கோலத்தை பார்த்த உடனே அடுத்த நிமிஷம் தலையை குனிஞ்சுட்டுட்டார், நிமிர்ந்தே பார்க்கல. இப்படி தாரை வந்த மாதிரி வராதப்பா, சதஸுக்கு யோகியமாக தேற்றமாய் வந்து திற அப்படின்னார்கள். உடனே இந்த அம்மனாய் அப்படிங்கிற இந்த தோழியும் இவாளோட கோஷ்டியில் வந்து கலந்துட்டா. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.